இந்த வாகனத்தை நீங்கள் துவக்கி வைக்கிறீங்களா? ஆமாம். ஆமாம் ஆமாம். அடுத்த முதல்வருக்காகவா? சரி, எனக்கு என்ன தோணுதுன்னா, ஒரு மிக மிக அதாவது இந்த எலெக்ஷன் முடிவில் இந்த மனிதர் ஒரு மிக மிக பொறுப்பான பதவியில் இருக்க போகிறார் என்பது நிச்சயம். மேலும் இது ஒரு மாபெரும் வெற்றியாக இருக்க போகிறது என்று நான் நம்புகிறேன். அவர் 5 முறை வெற்றி பெற்றுள்ளார். ஆமாம் ஆமாம் ஆமாம். ஆனால் இந்த முறை அவர் தனக்காக மட்டும் போட்டியிடவில்லை. இன்னும் 3 ஆண்டுகள் அவர் மாநிலத்திற்காக போட்டியிடுகிறார், கேரளா. மேலும் நான் நினைக்கிறேன், சரி, நாங்கள் அனைவரும் ஒரு அரசாங்க மாற்றத்தை காண ஆவலாக இருக்கிறோம். 10 வருட தவறான ஆட்சியும் நிர்வாக கேடும் ஓர் அரசாங்க மாற்றம் தேவை என்பதை தெளிவாக உணர்த்தியுள்ளன. அவர் அதன் முன்னணியில் இருக்கிறார். ஆனால் தான் எங்களுக்கு கிடைக்கும் பொதுவான ஃபீட்பேக் என்னன்னா, அவங்க நிறைய வேலை செஞ்சுருக்காங்க. அதை கொண்டு கொடுங்க. உள்கட்டமைப்பு, மருத்துவத்து, கல்வி, நலத்திட்டம். உள்கட்டமைப்பு மிகவும் ஈர்க்கக்கூடியதாக இல்லை. என்னவென்று பார்த்தால், பொதுவாக அவர்கள் தேசிய நெடுஞ்சாலைகளை சுட்டிக்காட்டுகிறார்கள். அது மத்திய அரசின் நிதி. மாநில நெடுஞ்சாலைகள் அவ்வளவாக மேம்படுத்தப்படவில்லை. எனவே உள்கட்டமைப்பை பார்க்கும்போது சில உண்மையான கவலைகள் உள்ளன. உதாரணமாக, நமது பல மருத்துவமனைகள் இந்த இடம் ஒரு காலத்தில் கேரளாவின் பெருமையாக இருந்தது. ஆனால் வருத்தமளிக்கும் விதமாக அவர் தனது கருத்துக்களில் கூறியது போல் மருத்துவமனைகள் ஐசியூவில் உள்ளன. நீங்கள் காணலாம், குறிப்பாக தாலுகா மற்றும் உள்ளூர் மட்டங்களுக்கு செல்லும்போது செவிலியர்கள் இல்லை, மருந்துகள் இல்லை, மருத்துவர்கள் இல்லை. மேலும் இது ஒரு தீவிரமான நெருக்கடியாக மாறி வருகிறது. நான் ஒரு விஷயம் சொல்லணும். நான் இப்போ தான் ஒருத்தர்கிட்ட பேசினேன் தெருவில். அவர் ஒரு மருத்துவமனையில் வேலை பண்ணுறாரு. அவர் சொன்னார், நான் கடந்த 10 ஆண்டுகளாக யூடிஎஃப் உடன் இங்கே பணியாற்றி வருகிறேன். பின்னர் எல்டிஎஃப் உடன் ஏற்பட்ட மாற்றம் அருமையாக இருந்தது. அந்த மருத்துவமனையில் மிகவும் மேம்பட்டுள்ளது. சரி, அப்படியானால் அவர் ஒரு அதிர்ஷ்டசாலி பெண்மணி என்றான நிறைய, அது அரசியல் இல்லை. அதே போன்ற அனுபவம் இல்லாத வேறு நிறைய பெண்கள் இருக்கிறார்கள். மேலும் உங்களுக்கு தெரியும், நமக்கு அடுக்கடுக்கான சர்ச்சைகள் ஏற்பட்டுள்ளன. யாரோ ஒருவர் ஒரு நோயாளியின் உடலுக்குள் மாதக்கணக்கில் ஒரு கத்தரிக்கோலை வைத்து விடுகிறார். யாரோ ஒருவர் வேறு ஏதோ ஒன்றை ஒரு நோயாளியின் உடலுக்குள் மாதக்கணக்கில் வைத்து விடுகிறார். 2 மருத்துவமனைகளில் உள்ள தீவிர சிகிச்சை பிரிவுகளில் தீ விபத்துகள் ஏற்பட்டுள்ளன. சொல்லுங்க, மக்கள் நீங்கள் பிரச்சாரம் செய்யும்போது அவங்களுடைய நிறைகளை மற்ற நிறைகளை கொண்டு நீங்கள் எதிர்கொள்வதில்லை. நீங்கள் வதந்திகளை பற்றி பேசுகிறீங்க, அவங்க பாஜகவோட கூட்டணி அமைக்கிறாங்கள் என்று. அது அந்த மாதிரியான எல்லா விஷயங்களையும் பற்றி இல்லை இல்லை இல்லை. எங்ககிட்ட மிகவும் நேர்மறையான மெசேஜ் உள்ளது. உண்மையில் இன்று எனது முழு பேச்சும் கேரளாவின் எதிர்காலத்தை பற்றி மட்டுமே இருந்தது. மேலும் அவர் தனது பேச்சில் அதையே எதிரொலித்தார். அடிப்படையில் எதிர்காலத்தை பற்றி பேசும் ஒரே முன்னணி நாங்கள்தான். இவர்கள் கடந்த காலத்தில் அவர்களுடைய உண்மையான அல்லது கற்பனையான சாதனைகளை பாராட்டுவதில் புதைந்து கிடக்கிறார்கள். மேலும் வெளிப்படையாகவே அவர்களுடைய தோல்விகள், அவர்களுடைய ஊழல், அவர்களுடைய மிகவும் வெட்கக்கேடான சபரிமலை தங்க ஊழல் மற்றும் அது போன்ற அனைத்தையும் எதிர்கொள்ள எங்களுக்கு ஒரு பொறுப்பு இருக்கிறது. நாங்கள் அவரை பேட்டி கண்டபோது அவர் நிறைய தரவுகளை கொடுத்தார். ஆம், ஆனால் அவர் அதை கேம்பெயினில் பயன்படுத்துகிறாரா அப்படின்பது எனக்கு உறுதியாக தெரியவில்லை. மன்னிக்கவும் உமா. ஆம், அதனால் நான் சொல்ல வந்தது என்னென்னா, உங்கள் இருவரின் பேச்சுகளும் நான் நினைக்கிறேன் இந்த கேம்பெயினிடமிருந்து மக்கள் என்ன எதிர்பார்க்கலாம் என்பது பற்றி நிறைய நேர்மறையான செய்திகளை தெரிவித்தன. ஆனால் எழுந்த ஒரு விமர்சனம் என்னவென்றால், தேர்தல்களுக்கு முன்பே பெயர்கள் நிச்சயமாக டாக்டர் தரூர் முதலமைச்சர் பந்தயத்தில் இருந்து தன்னை விலக்கி கொண்டார். அவரது பெயரும் அடிபட்ட போதிலும். ஆனால் அது ஒரு குறிப்பிட்ட அளவிலான குழப்பத்தை ஏற்படுத்தியது இல்லையா? மேற்றும் உங்கள் எம்பிஎஸ்கள் போட்டியிட விரும்பியதாலும் அது போன்ற காரணங்களாலும் தாமதம். என்னிடத்தை கேட்குறீங்களா அல்லது உங்களுக்கிடமா? இல்லை, பாருங்கள், என்னுடைய கருத்து என்னவென்றால், நான் அவர்களில் ஒருவன் இல்லை. ஆனால் போட்டியிட விரும்பிய அந்த எம்ஓபிகள் அனைவரும் நல்லவர்கள். உண்மையை சொல்ல போனால் அவர்கள் சாத்தியமான விண்ணை ஒரு நிச்சயமான வினாக மாற்றியிருப்பார்கள். அதனால் நான் அதற்கு ஆதரவாக இருந்தேன். ஆனால் பார்ட்டி தலைமை அது அப்படி நடக்காது என்று முடிவு செய்தது. மேலும் நாங்கள் அனைவரும் ஒரு நல்ல விஷயம் என்னவென்றால், அனைவரும் வழிக்கு வந்துவிட்டார்கள். ஏமாற்றம் அடைந்தவர்கள், விருப்பங்கள் இருந்தவர்கள் எல்லாவற்றையும் ஒதுக்கி வைத்துவிட்டு நாங்கள் அனைவரும் ஒன்றாக இருக்கிறோம்.
தீவிரமான அதிருப்தி வேட்பாளர் போட்டியோ அல்லது பொது எதிர்ப்போ ஒரு சம்பவம் கூட இல்லை. அனைவரும் அங்கு காங்கிரஸுக்காக அன்யூஷுவல். காங்கிரஸுக்காகவும் ஜிபிஎஸ்க்காகவும் அன்யூஷுவல். ஆம், இதை இங்கே நிறுத்துங்கள். நீங்கள் அந்த நிகழ்ச்சிக்கு போகலாம். ஆமாம், அது கிட்டத்தட்ட முடிஞ்சு வச்சு. நீங்கள் ஒரு வார்த்தை கூட பேசலை. நீங்கள் ஏதாவது சொல்லணும்னு அவர் விரும்புகிறாரு. ஆமாம் ஆமாம் ஆமாம், நேர்மறையான கேம்பெயின் குறித்து நாங்கள் ஒரு யாத்திரை நடத்தினோம். வடக்குல இருந்து தெற்கு வரைக்கும் அதுக்கு 1 மாதம் ஆச்சு. சரி சரி சரி. ஸோ நாங்கள் இந்த எல்லா யோசனைகளையும், எங்கள் திட்டம், எங்கள் எதிர்காலம், எங்கள் ஆராய்ச்சியை பரப்பி இருக்கோம். அரசாங்கம் எங்கெல்லாம் தோற்று போச்சோ எங்கள் கிட்ட மாற்று திட்டங்கள் இருக்குது. நாங்கள் எல்லாத்தையும் கேம்பெயினில் பரப்பி இருக்கோம். மேலும் இப்போ அது தொடர்ந்துக்கிட்டு இருக்குது. இறுதி கட்டத்தில் அது புதிய தலைமுறைக்காக. அவர் சொன்னது சரிதான். நாங்கள் புதிய தலைமுறைக்காக வேலை செஞ்சுட்டு இருக்கோம். நாங்கள் திட்டங்களை கொண்டு வரோம். உதாரணமாக பல்கலைக்கழகங்கள், இயந்திர கற்றல், செயற்கை நுண்ணறிவு, உயிர் மரபியல், இந்த படிப்பு அன்சியம் நாங்கள் கொண்டு வருகிறோம். ஸோ இப்போது மூளைசாலிகளில் வெளியேற்றம் நடக்குது. இந்த இளைஞர்கள் வெளிநாடுகளில் ஜெர்மனி, ஆஸ்திரேலியா, கனடா, இந்த எல்லா இடங்களிலும் புதிய படிப்புகளை தேடுகிறார்கள். ஸோ இந்த படிப்புகளை எங்களுடைய பல்கலைக்கழகங்களில் நாங்கள் தொடங்க போகின்றோம். நான் முன்பே சொன்னது போல் அது தேவை. வணக்கம். நாங்கள் இந்த ஒரு உலகளாவிய வேலை கண்காணிப்பு கோபுரத்தை அறிமுகப்படுத்த போகிறோம். வேலை உலகில் என்ன நடக்குது, உலகளவில் அதுக்கேற்க நாங்கள் படிப்புகளை அறிமுகப்படுத்த போகிறோம். நாங்கள் பாடத்திட்டத்தை மறுசீரமைப்போம். அவங்களுக்கு வேலைகள் கிடைக்கும். ஒரே ஒரு விஷயம், இது 2 வரும் உங்களுக்கு தெரியும், திரும்ப திரும்ப அவர்கள் நினைக்கிறார்கள். நாங்கள் வேலை கொடுப்பவர்களை பற்றி அவ்வளவாக அக்கறை கொள்வதில்லை. இது திரும்ப திரும்ப வருகிறது. அந்த 600,000 கோடி ரூபாய் மற்றும் இந்த கடன், நாங்கள் பேசி கொண்டிருக்கும் அந்த எக்கானமி, அதை சரி செய்ய உங்களிடம் என்ன திட்டம் இருக்கிறது? ஆத்தேன் என்றால் மீண்டும் காங்கிரஸ் அரசாங்கம் அமைந்தால் மத்திய அரசு இல்லை என்று நீங்கள் சொல்வீர்கள். நீங்கள் வணிகத்தை உருவாக்கினால் நாங்கள் மேலும் பல வணிகங்களை கொண்டு வரும்போது மேலும் ரெவென்யூ உருவாக்கப்படும். நாங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் இருப்பது பற்றி தீவிரமாக பேசுகிறோம். ஏனென்றால் நாங்கள் சிகப்பு கொடிகளை வீசுபவர்கள் அல்ல. நாங்கள் அவர்களை வரவேற்பதற்காக இங்கே இருக்கிறோம். மேலும் அது ஒரு செங்கம்பள வரவேற்பாக இருக்கும். மேலும் நாங்கள் ஒரு முதலீட்டாளர் பாதுகாப்பு சட்டத்தை கொண்டு வரப்போகிறோம். முதலீட்டாளர்களுக்கு அவர்களது பணம் பாதுகாப்பாக இருக்கும் என்று உறுதியளிக்க நாங்கள் உண்மையாக நேர்மையாக ஒரு முனை தீர்வு முறைக்கு செல்லப் போகிறோம். அரசாங்கம் ஒரு முனை தீர்வு என்று அழைக்கும் அந்த ஒற்றை இணையதளம் அல்ல. நாங்கள் ஒரு முனை தீர்வை விரும்புகிறோம். நாங்கள் வணிகம் செய்வதை எளிதாக்குவதை உண்மையிலேயே ஒரு கோஷத்தை விட மேலானதாக மாற்ற விரும்புகிறோம். நான் உங்கள்கிட்ட ஒரு விஷயம் சொல்கிறேன். கேரளா ஒரு நுகர்வோர் மாநிலம். ஜிஎஸ்டி என்பது ஒரு நுகர்வோர் புள்ளி டாக்ஸ். உண்மையில் ஜிஎஸ்டிக்கு கேரளா தான் முதன்மை பயனாளியாக இருந்திருக்கும். ஆனால் துரதிருஷ்டவசமாக இந்த அரசாங்கம் அவர்கள் டாக்ஸ் நிர்வாகத்தை மறுசீரமைக்கவில்லை. இப்போது இன்னும் ஐங்கில் அமைப்பது என்னன்னா, நான் கடந்த 5 வருடங்களாக சட்டமன்றத்தில் கோரிக்கை வைத்து வருகிறேன். நீங்கள் தயவு செய்து ஜிஎஸ்டி விதிகளின்படி டாக்ஸ் நிர்வாகத்தை மறுசீரமையுங்கள். துரதிருஷ்டவசமாக அவர்கள் அதை செய்யவில்லை. 1 ஆண்டுக்குள் எங்கள் டாக்ஸ் வளர்ச்சியை நாங்கள் அதிகரிப்போம் என்று நான் உறுதியளிக்கிறேன். இப்போ அது 8%லிருந்து 30%க்கும் அதிகமாக உள்ளது. உங்களை ட்ரைடிலும் நீங்கள் 90 பேஸ் பல விஷயங்களை பற்றி பேசி நிறைய பெண்களை சென்றடைந்தீர்கள் என்று எனக்கு தெரியும். பேருந்து பயன் அட்ரமோஸ்தாலன்ஸ் உட்பட அப்படிப்பட்ட ஒரு எக்கனமியோட நீங்கள் பேச வேண்டியது இதுக்கு நேர்மாறானதல்லே. கேஎஸ்ஆர்டிசி, சிவில் சப்ளைஸ் கார்ப்பரேஷன், கேரளா ஸ்டேட், எல்சிடி போர்டு, மெடிக்கல் சர்வீசஸ் கார்ப்பரேஷன் ஆகியவற்றை தன்னிறைவு பெற்றதாக மாற்றுவதற்கான திட்டங்கள் எங்களிடம் உள்ளன. அந்த கார்ப்பரேஷன்களா? ஆனால் கேரளா சிரமப்பட்டு கொண்டிருக்குது. சரி, இல்லை, அது எங்கள் பாணி அல்ல. நாங்கள் நிறைய ஆய்வு செய்திருக்கிறோம். நாங்கள் இந்த கழகங்கள் தன்னிறைவு பெற்றதாக இருக்கும். உதாரணமாக கடந்த 12 மாதங்களாக விலை உயர்வில் கேரளா முதலிடத்தில் உள்ளது. ஏனென்றால் மார்க்கெட்ல அரசாங்கத்தால் தலையிட முடியவில்லை. சந்தைப்படுத்தல் முகமை, மார்க்கெட் தலையீட்டு முகமை என்பது சிவில் சப்ளைஸ் கார்ப்பரேஷன் ஆகும். எங்களிடம் திட்டங்கள் உள்ளன. நாங்கள் சப்ளை செயின் மேனேஜ்மெண்ட்டுடன் விவாதித்துள்ளோம். உதாரணமாக மிளகாய், நாங்கள் குண்டூரிலிருந்து விளைச்சல் காலத்தில் 25 ரூபாய்க்கு மிளகாய் வாங்குகிறோம். மீண்டும் நாங்கள் அதில் இங்கே பயிரிடலாம். எங்களுக்கு சேமிப்பு வசதிகள் இருக்க வேண்டும். அவருக்கு ஆஃப் சீசனில் நாங்கள் அதை வேற விலைக்கு விற்கலாம். அதுதான் சப்ளை செயின் மேனேஜ்மெண்ட்.
சரி, குடிமைப் பொருள் வழங்கல் கழகத்தில் விநியோகச் சங்கிலி மேலாண்மையை நாங்கள் அறிமுகப்படுத்தப் போகிறோம். சமூக தளத்தில் கேரளாவை பற்றிய மிக அழகான விஷயங்களில் ஒன்று என்னவென்றால், அங்குள்ள அனைத்து மத வேறுபாடுகள் மற்றும் சாதி வேறுபாடுகள் இருந்த போதிலும் அது ஒரு அழகிய அமைதியான சமூகம். முற்றிலுமாக எந்த விரோதமும் இல்லை. இதுதான் எங்களுடைய நிலைப்பாடு. ஆனால் இப்பொழுது மக்கள் சொல்கிறார்கள், நீங்கள் மத குழுக்களை மிகவும் நம்பியிருக்கிறீர்கள் என்று. இல்லை, அது உண்மையல்ல. அவை கொஞ்சம் அடிப்படைவாதமாக மாறி வருகின்றன. ஜமாத் இஸ்லாமி IUML ஆதரிப்பது போல. மேலும் நீங்கள் அதை கண்டு கொள்ளாமல் இருக்கிறீர்கள். இது எல்லோரும் கேட்கும் ஒரு கேள்விதான். இது மேலும் விரோதமாகி இந்தியாவின் மற்ற பகுதிகளைப் போல வன்முறையாக மாறப்போகிறதா? இல்லை, நாங்கள் அதை விரும்பவில்லை. அதில் கேரளா முற்றிலும் வித்தியாசமாகவும் அழகாகவும் இருக்கிறது. கேரளா வித்தியாசமானது. எங்கள் வரலாறு வித்தியாசமானது. எங்கள் கலாச்சாரம் வித்தியாசமானது. ஆம் ஆம். காலங்காலமாக நாங்கள் அருகருகே ஒன்றாக வாழ்ந்து வருகிறோம். ஒவ்வொரு மத நம்பிக்கையும் இங்கு அமைதியாக வந்துள்ளது. ஒன்று கூட வாளுடன் வரல. ஆம். யூதர்கள் பாபிலோனியர்களிடமிருந்தும் பின்னர் ரோமானியர்களிடமிருந்தும் தப்பி ஓடிய போது வந்தார்கள். கிறிஸ்தவர்கள் புனிதருடன் வந்தனர். சந்தேக தோமா, நான் அப்போஸ்தலர். இஸ்லாம் ஒரு ஆக்ரோஷமான மதமாக வராமல் 1000 ஆண்டுகளாக அரபிக்கடலின் நீரை கடந்து ட்ரேட், குடியேற, மக்களுடன் கலக்க, ஒவ்வொரு ஆண்டும் திரும்பிச் செல்ல வந்து கொண்டிருந்த என் மக்களின் தீப கற்பத்திலிருந்து ஒரு செய்தியாக வந்தது. அவர்கள் வந்து, எங்கள் தீப கற்பத்தில் என்ன நடக்கிறது என்று உங்களுக்கு தெரியுமா என்று சொன்னார்கள். எங்கள் மன்னர்களில் ஒருவர் ஒரு படகில் ஏறிச் சென்று விட்டார். ஆனால் இந்தியா இப்போது மிகவும் நோய்வாய்ப்பட்டுள்ளது. நான் சொல்கிறேன், இது எங்கள் வரலாறு. இந்த வரலாறு மறைந்து போக நாங்கள் விடமாட்டோம். இரண்டாவதாக, ஆனால் சார்ந்து அவரும் நானும் 3 மதத்தினரும் அருகருகே வாழும் தொகுதிகளில் இருந்து வருகிறோம். அவரிடம் கோவில்கள், மசூதிகள் மற்றும் தேவாலயங்கள் உள்ளன. என்னிடமும் அதேதான் இருக்கிறது. என் மத்திய கேரளாவின் கேபிட்டல் பகுதியில் பாளையம் சதுக்கத்தில் இந்த அற்புதமான புனித ஜோசப் பேராலயம், மிகப்பெரிய மசூதியான பாளையம் ஜும்மா மஸ்ஜித்துக்கு நேர் எதிரே மற்றும் அதன் அருகிலேயே பழமையான ஏஜென்ட் ஃபாரன்ஸ் ஆர்ட் உள்ளது. ஆனால் சான்று உங்களுக்கு சில தரவுகளை தெரிகிறேன். அதுதான் கேரளா. நாங்கள் இதை விட்டுவிட போகிறதில்ல. அதில் மாநாட்டின் உங்களுக்கு தரவுகளை திரும்புகிறேன். கிறிஸ்தவர்கள் மற்றும் முஸ்லிம்களிடையே ALDF இன் 30% ஒப்பிடும்போது உங்களுக்கு 2 மடங்கு 60% கிடைத்துள்ளது. ஆம், அவங்க தான் உங்களை ஆட்சியில் வச்சிருக்கிறாங்க. ஏன் கூடாது? மேலும் இந்துக்கள் நீங்கள், அது உங்களுக்கு DFI விட குறைவாக, மிகவும் குறைவாக உள்ளது. ஆகவே நீங்கள் தொடர்ந்து இங்கு அடிப்படையில் 2 மதங்களை சார்ந்து இருக்கிறீர்கள். அது முற்றிலும் நியாயமில்லை. ஏனென்றால் இந்து வாக்குகளின்றி நாங்கள் இருக்க மாட்டோம். இல்லை, நீங்கள் தேர்ந்தெடுக்கப்படவும் இல்லை. நம்ம சொல்றது என்னன்னா, இந்த 2ம் உங்களை உண்மையில் வைத்திருக்கின்றது. நான் என்ன சொல்வேன் என்றால், சிறுபான்மையினரின் நம்பிக்கையை அனுபவிப்பதில் நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம். ஏனென்றால் எந்த ஒரு சமூகத்திலும் சிறுபான்மையினர், மேலும் இங்கு சிறுபான்மையினர் 45% உள்ளனர். 47. எனவே நான் ஒன்றை சொல்லிக் கொள்கிறேன். சரி, எங்களை பொறுத்தவரை கேரள மக்கள் அவர்களுடைய மதம் எதுவாக இருந்தாலும் பாதுகாப்பாக உணர அனுமதிக்கப்பட வேண்டும். இந்த மாநிலத்திலும் மாநிலத்தின் எதிர்காலத்திலும் தங்களுக்கு பங்குண்டு என்று உணர வேண்டும். மேலும் அரசாங்கம் அவர்களின் மரியாதைகளையும் கவலைகளையும் கவனிக்கும் என்று உணர வேண்டும். நாங்கள் அவ்வளவுதான் வாக்குறுதி அளிக்கிறோம். ஒரு விஷயம், இந்த சட்டமன்ற எலெக்ஷன் முடிவுகள் நமது மாநிலம் ஒரு மதச்சார்பற்ற கேரளா என்பதை அறிவிக்கும். அதை கேட்கறதுக்கு ரொம்ப முக்கியம். அது எங்களுக்கு ரொம்ப முக்கியமானது. அந்த நிகழ்ச்சியை முடிக்க இது ஒரு நல்ல நிறைவு. எனக்கு ஒன்று மற்றும் இறுதியாக, எங்கள் மாநிலம் மதச்சார்பற்றது என்று நாடு முழுவதற்கும் நாங்கள் அறிவிப்போம். அச்சயா, எனக்கு ஒன்று மற்றும் இறுதியாக, நான் இங்குள்ள சார் பினராயி மற்றும் பலரின் போஸ்டர்கள் அனைத்தையும் பார்த்திருக்கிறேன். மேலும் கேரளாவில் அவர்களிடம் ஒரு பொதுவான விஷயம் உள்ளது. நீங்கள் அனைவரும் சிரிக்கிறீர்கள். ஆகவே தேர்தலுக்காக எங்களுக்கு ஒரு புன்னகையை தாருங்கள். சிரிப்பதற்கு நிறைய இருக்கிறது. இறுதியாக, ஓட் அவருக்கு மற்றும் ஓட் UDFக்கு. பெரிய புன்னகை இசைக்கிறது.